Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 11th chemistry public examsக்கான important 2 mark 3 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து full marks வந்து எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க. அதர்வைஸ் என்னால் அதிகமாக படிக்க முடியாது சார், நான் கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன், எனக்கு வந்து ஒரு 40லேருந்து 50 மார்க்ஸ் வந்து போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க் வந்து மினிமம் ஒரு சாப்டருக்கும் 5 கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம் டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க. ஸோ இதற்கான இங்கிலீஷ் மீடியம் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதில் ஒவ்வொரு சாப்டர் வைஸும் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து படிக்க ரெடி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணி படிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொஷின் வந்து ஒரு லெசனுக்கு நான் 3 தான் படிப்பேன், 2 தான் படிப்பேன், ஆனால் நான் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து எந்தளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது டவுட்டு. ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து அதிகம், கண்டென்ட்டு கொஷின்ஸு எல்லாமே அதிகம். ஆனால் கேட்கக்கூடிய மார்க்ஸ் எக்ஸாம்ஸில் நம்ம 70க்கு 110க்கு தான் எழுத போகிறோம், சரிங்களா? அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் படித்து தான் ஆகணும். இது வந்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடியது. ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேஜ் நம்பரில் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி புக் பேக் அப்படின்னா பிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புக் பேக் கொஷின்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை ப்ரிப்பேர் பண்ணால் மணி சாருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கும். ஒவ்வொரு டைமும் கெமிஸ்ட்ரிக்கு அவர்கிட்ட தான் கேட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இவர் பாட்னி சார் கெமிஸ்ட்ரி சொன்னால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நீங்கள் வந்து 12th கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணிக்கலாம், மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லாமே அந்தந்த மேஜர் ஸ்டாஃப்ட்டு கேட்டு தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதனால் தாராளமாக நீங்கள் இதை வந்து படிக்கலாம். ஸோ இது வந்து 3rd லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இது வந்து 2 மார்க்ஸு. இதோட பிடிஎஃப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுறப்பயாவது ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இது வந்து அதோட 3 மார்க்ஸ். இங்கே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் 5 மார்க்ஸ் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு. 3 மார்க்ஸ்லேயே 5 மார்க்ஸ் வந்து மிங்கிள் ஆகிருக்கு. இது வந்து சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இது வந்து 2 மார்க்ஸு. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது வந்து 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து படிச்சிங்க. இதுலேருந்து கட்டாயமாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதிகமாக படிக்க முடியாது, நான் கம்மியாக படிக்கிறேன் அப்படிங்கன்னா நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து அந்த வீடியோஸை வந்து பாருங்கள். இது வந்து யூனிட் 5ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. யூனிட் 5ல் இருக்கக்கூடிய 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ். யூனிட் 6. ஸோ யூனிட் 6ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ யூனிட் 6ல் இருக்கக்கூடிய 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு. நெக்ஸ்ட் யூனிட் 7. யூனிட் 7ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. அண்டு 7ல் இருக்கக்கூடிய 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ். ஸோ யூனிட் 8. 8ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. அண்ட் 3 மார்க் 5 மார்க்ஸ் யூனிட் 8ல் இருக்குது. இந்த வாண்ட் ஹாஃபு கேபிகேசிலாம் நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து யூனிட் 9. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா பாருங்கள். யூனிட் 9ல் இருக்கிற 3 and 5 மார்க்ஸு. யூனிட் 10. யூனிட் 10ல் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ். இது வந்து யூனிட் 11ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. யூனிட் 11ல் இருக்கக்கூடிய 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ். இது வந்து யூனிட் 12ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். பன்னெண்டில் இருக்கக்கூடிய 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு. யூனிட் 13 2 மார்க்ஸு. இந்த வுட்ஸ் வினை இதெல்லாமே நல்லா படித்து வச்சிங்க. புரோப்பேன் எரிதல் வினைக்கான வேதி சமன்பாடு இதெல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு. இந்த பென்சின் அமைப்பெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. யூனிட் 14.
14 இருக்கக்கூடிய 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ். ஸோ இன்டீரியர் 1 மார்க்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஃபைனலாக யூனிட் 15ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அங்கே 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதில் ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த 16 அமில மழை இந்த மாதிரியான கொஷின் சரிங்களா. அதனால் இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் 15th லெசனு. அதனால் கிரியேட்டிவ் கொஷின், ஜென்ரல் கொஷின், அதை கிரியேட்டிவ்னா ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஜென்ரலான கொஷின்ஸு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்து வச்சுங்க. இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.